நமது உடலில் உயிர் எங்கே இருக்கிறது? நமது உடலில் உயிர் எங்கே இருக்கிறது? சிலர் இதயம்தான் உயிர் என்று சொல்வார்கள். அப்படித்தான் கேட்டபொழுது பலர் சொன்னார்கள், நம் இதயம்தான் உயிர் என்று. ஏனென்றால் அது துடிக்கிறது. அது துடிக்கிறதால் அதனுள் தான் உயிர் இருக்கிறது என்று. சரி, அப்படி என்றால் இந்த உயிர் உடலை விட்டு போனால் அது எங்கே போகும்? வேறு உடலுக்குள் போகுமா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. இந்த உயிரானது வேறு உடலுக்குள் போகுமா என்பதுதான். போனதாக இரண்டு விடயங்கள் இருக்கிறது. ஒன்று திருமூலர். அவர் போகும் வழியில் ஒருவர் இறந்து கிடக்கிறார். பசுக்கள் எல்லாம் சுற்றி கொண்டு அப்படியே வருகிறது. உடனே திருமூலர் பார்த்தவுடனே இந்த இறந்தவனை உயிர் கொடுத்து காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார். காரணம் இந்த பசுக்களின் வேதனை தான். திருமூலருக்கு அது புரிந்துவிட்டது. உடனே தன் உயிரை அந்த மனிதனுக்குள் அனுப்பி பிழைக்க வைத்து விடுகிறார். இது ஒரு விடயம். இரண்டாவது விடயம் என்னவென்றால், ஆதிசங்கரர் காலடி என்ற இடத்தில்தான் அவர் பிறந்ததாக சொல்வார்கள். அந்த காலடி ஒரு பேச்சுக்குரல் கேட்டுக்கொண்டே இருக்கும். நீ என்னை பின்தொடர்ந்து வந்தால் அந்த இடத்தில் நான் இருப்பேன் என்று. அது ஒரு தேவதை என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்படி அந்த தேவதை போய்கொண்டே இருக்கிறது. ஆதிசங்கரர் போய்கொண்டே இருக்கிறார். ஒரு இடத்தில் அந்த சலங்கை சத்தம் நின்று விடுகிறது. அந்த இடம்தான் காலடி நின்ற இடம்தான் காலடி என்ற பெயர் வந்தது. இது கேரளாவில் இருக்கிறது. காலடி என்ற இடம். நீ ஒரு திருமணம் செய்யாத ஒரு வாலிபன், எல்லாவற்றையும் எல்லா ஞானத்தையும் நீ தெரிந்தவன். ஆனால் உனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியாது. அது என்ன என்று ஆதிசங்கரர் கேட்கிறார். அதற்கு, ஒரு பெண்ணோட நீ அவளுடைய இன்பத்தை உனக்கு தெரியுமா? எல்லா நல்லது கெட்டதையும் தெரிந்த நீ ஒரு பெண்ணோடு புணர்ந்து அதனுடைய இன்பத்தை உனக்கு தெரியுமா என்று கேட்டபொழுது ஒரு கணம் யோசித்தார். பிறகு அருகே இருந்த ஒரு இறந்த உடலை எடுத்து அதனுள் தன் உயிரை செலுத்தி அந்த இறந்தவன் பிழைத்து விட்டான். உடனே தன் மனைவி இறந்ததற்காக சேர்ந்து உறவு கொண்டான் என்பதுதான் அந்த விஷயம். இந்த இரண்டு விஷயமும் கூடு விட்டு கூடு போய்வது, கூடு விட்டு கூடு பாய்வது என்ற ஒரு செய்தி எல்லா ஆதி காலத்திலிருந்தே இருக்கிறது. இதுதான் நான் இரண்டு விடயங்களை எடுத்து இதெல்லாம் படித்தது தான். உடலுக்குள் உயிர் புகா என்று ஒரு வாக்கியம் இருக்கிறது, சொல்லாடல் இருக்கிறது. உயிருக்குள் உடல் புகா. ஏனென்றால் உயிர் புகுந்ததால் தான் அந்த உடலே உயிரோடு இருக்கிறது. உடலையும் உயிரையும் தனியாக பிரிக்க முடியுமா என்றால் முடியாது. உயிரோடு இருந்தால் அது அவர் மனிதன் எந்த உயிரினங்களாலும்
அந்த உயிர் போய்விட்டால் அது பிணத்துக்கு சமம். ஏனென்றால் எந்த விதமான அசைவும் கிடையாது. இந்த அணுக்கள் அது எல்லாவற்றிற்குமே அசைவு உண்டு. அது வெப்பத்தினாலும் வெளிச்சத்தினாலும் அது அசைகிறது. முக்கியமாக சூரியன் தான். அதிலிருந்து தான் எல்லா அணுக்களும் அசைகின்றன. அது எலக்ட்ரானாக இருக்கட்டும், நியூட்ரானாக இருக்கட்டும், அல்லது புரோட்டானாக இருக்கட்டும், எல்லாமே அது அதனுடைய இடத்திலே அசைகிறது. ஆனால் இந்த எலக்ட்ரான் என்று சொல்லக்கூடிய அது மட்டுமே சுற்றி சுற்றி வரும். அதனுடைய வேகத்தை விட விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். அதற்கு எடை உண்டு, அணுவுக்கும் எடை உண்டு என்று சொல்லியுள்ளனர். இதிலிருந்து நான் சொல்லக்கூடிய விஷயம், இந்த கூடு விட்டு கூடு பாய்தல் என்பது உண்மையா? இப்படி சொல்லக்கூடிய விஷயம் சரியா? இது நம்முடைய புறனாக இருக்கிறது. நம்ம அறிவுக்கூற்றின்படி புறனாக இருக்கிறது. விஞ்ஞான ரீதியாக, அறிவியல் ரீதியாக இது சாத்தியமே கிடையாது. ஆனால் மக்கள் இது போல உயிரை பற்றி பேசும் பொழுது அவர்கள் இதயம்தான் உயிர் என்று சொல்கிறார்கள். ஆனால் சமணர்களோ உயிரானது உடல் முழுவதும் பரவி இருக்கிறது என்று. பஞ்சபூதங்களால் ஆனதுதான் இந்த உடல். அந்த பஞ்சபூதங்கள் தான் மெய்வாய், கண், மூக்கு, காது. இதைத்தான் அந்த பஞ்சபூதம் என்று சொல்வார்கள். இந்த பஞ்சபூதமும் அடங்கிவிட்டால், போய்விட்டால் அது பிணம்தான், இப்படியும் சொல்வார்கள். எனவே என்னை பொறுத்தவரை இந்த கூடு விட்டு கூடு பாய்தல் என்பது என்ற சொல்லாடல் உண்மைக்கு புறம்பானது, அறிவியலுக்கு புறம்பானது. அதை வலியுறுத்துவதற்காகத்தான் இதை நான் சொல்கிறேன். எனவே எது உண்மை எது பொய் என்பதை நான் அறிந்து கொண்டேன். நீங்களும் அறிந்து கொள்ளலாம். கௌதம புத்தர் தன்னை நாடி வந்த ஒருவனுக்கு உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், எந்த வீட்டில் சாவு இல்லையோ அந்த வீட்டில் இருந்து ஒரு அரிசி கொண்டு வா, நான் உயிர்ப்பிக்கிறேன் என்று சொன்னார். ஆனால் அவனோ எதுவும் வாங்க முடியாமல் திரும்பி வந்து விட்டான். அப்பொழுதுதான் அவன் உணர்ந்தான். என்ன உணர்ந்தான்? எல்லா வீட்டிலும் சாவு என்பது உண்டு. அதிலிருந்து இன்னொருத்தரை உயிர்ப்பிக்க முடியும் என்பது சாத்தியம் கிடையாது. இறந்தவன் இறந்தவன்தான். இந்த கூடு விட்டு கூடு பாய்தல் எல்லாம் கதை தான். அதை நம்புபவர்கள் இருப்பார்கள், நம்பாதவர்களும் இருப்பார்கள். ஆனால் உண்மை இதுதான். விஞ்ஞான ரீதியாக இந்த உயிர் வெளியே போய்விட்டால் அது இல்லை. காற்றோடு காற்று கலந்துவிடும், புலன்கள் அடங்கிவிடும். இதுதான் உண்மை.